இன்ட்ராடேயில் ஆப்ஷன் செயினை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஆமாம், இன்ட்ராடேயில் ஆப்ஷன் செயினை யூஸ் பண்ணி நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்மளோட பழைய வீடியோ ஃபிபனாச்சி யூஸ் பண்ணி இன்ட்ராடே டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணுவது எப்படின்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கும். அந்த வீடியோவை பார்த்தா தான் இந்த வீடியோவில் இருக்க ஸ்ட்ராட்டஜியை உங்களால் அப்ளையே பண்ண முடியும். அதே மாதிரி அந்த வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஐயா 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 முடிஞ்ச மார்க்கெட்டில் நீங்கள் சார்ட்டு காட்டுறது ரொம்ப ஈஸி, லைவ் மார்க்கெட்டில் காட்டுங்க. அவங்களுக்கு என்ன ஆன்சர் தர விரும்புகிறேன்னா, நம்ம டெய்லி மார்னிங் 9:45 யூடியூப்பில் லைவ் வரும். இந்த லைவ் மார்க்கெட்டில் நம்ம என்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்தோமோ அதே விஷயங்களை யூஸ் பண்ணி ட்ரேடிங்கான பிளான் செட்டப்ஸ் எல்லாமே வந்து போட்டு காட்டுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லி மார்னிங் 9:45 லைவை பாருங்கள். இப்போ நம்ம ஆப்ஷன் செயினுக்குள்ளே வந்து போகலாம். நான் யூஸ் பண்ணுறது அப்ஸ்டாக்ஸ் பிளாட்ஃபார்ம். அதோட ஆப்ஷன் செயின் வந்து இப்போ நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் எந்தெந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களும் வந்து உங்களுக்கு பர்சனலாக ஆப்ஷன் செயின் வந்து கொடுப்பாங்க. இன்கேஸ் ஜெரோதா யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சென்சிபிள் யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் நிஃப்டி வெப்சைட்டில் போய்ட்டு ஆப்ஷன் செயின் வந்து பார்க்கலாம். ஸோ நிஃப்டி வெப்சைட்னா NSE வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆப்ஷன் செயின் வந்து பார்க்க முடியும். அதே போல் ஃப்ரீயான வெப்சைட்ஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு ஆப்ஷன் செயின் யூஸ் பண்ணுறதுக்கு வேறு எந்த வெப்சைட்டும் தெரியலனா பெட்டர் நீங்கள் வந்து NSEயோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், இந்த மாதிரி நான் வந்து உங்களை போர் அடிக்க விரும்பலை. பேசிக்காக இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஆப்ஷன் பையிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். கால் ஆப்ஷனை ஏன் பை பண்ணுறேன், புட் ஆப்ஷனை ஏன் பை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ சிம்பிளாக நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, ஆப்ஷன் செயின் இந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே தெரியும், ஸ்ட்ரைக்குன்ற ஒரு விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸாக நிஃப்டியில் பிரித்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நிறைய டேட்டா அண்ட் ரைட் சைடில் நிறைய டேட்டா இருக்குது. இப்போ சிம்பிளாக வந்து நம்ம ஒரு மேஜிக் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருப்போம், அல்காரிதம் தான் இந்த மார்க்கெட்டை ரன் பண்ணுதுன்ட்டு. அப்போ அந்த அல்காரிதமாக ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து தேவைப்படும். அப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த டேட்டா பாயிண்ட்ஸ். அப்போ நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 50, 100 அப்படின்றத தான் பிரிச்சுருக்காங்க. இப்போ நான் டேரெக்ட்லி நிஃப்டியோட சார்ட் வந்து வச்சுருக்கேன். அப்போ இந்த இடத்துல வந்து நான் ஆப்ஷன் செயின்ஸோட லெவல்ஸை மட்டும் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி ட்ரேட் பண்ணி முடிஞ்சிருக்கு. 25,500 26,000 வரைக்கும் லெவல்ஸ் இருக்குது. இது நான் ஜஸ்ட்டு வந்து ரேண்டமான லைன்ஸாக வந்து பிளாட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 25,500 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 25,500, ஸோ 25,600, 25,700, 800, 900, 26,000. ஸோ அப்போ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக போட்டு ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் அல்காரிதம் இந்த மாதிரி தான் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸ், ஸோ கரெக்டாக அந்த 100 லெவல்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே என்ன மட்டும் நடந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள். நான் ஒரு 5 மினிட்ஸ் ஷார்ட் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் 5 மினிட்ஸ் ஷார்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு பாருங்கள். மார்க்கெட் வந்து 25,500 ஒரு சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ஸ்க்கு போகுது. 25,600 திருப்பி மார்க்கெட் கீழே வருது. அப்போ இந்த லெவல்ஸ் கூட நீங்கள் பிளாட் பண்ணி செக் பண்ணலாம் என்னன்ட்டு. 25,400. ஸோ கிளியர்லி உங்களுக்கு தெரியும் 25,400. அப்போ 400 இருக்க மார்க்கெட் திருப்பியும் 500க்கு போகுது. 500 பிரேக் ஆனால் 600, 600 பிரேக் ஆனால் 700, 700 பிரேக் ஆனால் 800. ஸோ திருப்பி 800லேருந்து மார்க்கெட் ஒரு லெவலுக்கு வேகமாக வந்து சப்போர்ட் எடுக்குது. அது திருப்பியும் 500. ஸோ 600, 700. இன்றைக்கி மார்க்கெட் முடிகிறப்போ என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்களேன். 25,900 கிட்ட மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அட்லாஸ்ட் மார்க்கெட் எண்டுக்கு எங்கே போய் முடிஞ்சிருக்குன்னா 26,000. ஸோ இப்படி தான் ஒரு அல்காரிதம் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கும். அப்போ சிம்பிளான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் வெறும் ஆப்ஷன் செயினோட நம்பரை மட்டுமே யூஸ் பண்ணால் போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடு மட்டும்தான் போட்டிருக்கோம், ஒன்றும் ரோடு போடலை. இதை மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஐயோ அப்பா ரொம்ப ஈஸியாக இருக்கே, வெறும் 100 பாயிண்டில் மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுட்டு இதை மட்டுமே வச்சு ட்ரேட் எடுக்க முடியாது. அதுக்கு தான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், நம்மளோட பழைய வீடியோ ஃபிபனாச்சி யூஸ் பண்ணி இன்ட்ராடே டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணுவது எப்படி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கும். அந்த வீடியோவை பார்த்தா தான் இந்த வீடியோவில் இருக்க ஸ்ட்ராட்டஜியை உங்களால் அப்ளை பண்ண முடியும். சரி, நான் திருப்பியும் ஆப்ஷன் செயினோட டேட்டாக்குள்ளே வந்துடுறேன். இங்கே நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுற டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சிம்பிளாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் என்னன்னு சொல்லிடுறேன். நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ட்ரேடிங் பொசிஷன்ஸ் ஓப்பனில் இருக்குது அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில், இதை தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ கரண்ட்டாக நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 25,940 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல 26,000 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார் பெருசாக இருக்கு இல்லையா,
அப்போ 26,000 கால் ஆப்ஷனில் நிறைய கான்ட்ராக்ட்ஸ் வந்து இருக்குது, நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ரைட் சைடில் 25,900 வந்து பார்த்தீங்கன்னா பார் பெருசாக இருக்குது. அதை வெட்டிங்கன்னா 800, அதை வெட்டிங்கன்னா 700. அப்போது இந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அப்போ நான் இங்கே எப்படி அதை இன்டர்பிரேட் பண்ணணுன்னா, எந்த சைடில் அதே மாதிரி கால் சைடில் அவுட் ஆஃப் த மணியில் உங்களுக்கு எங்கே அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அப்போ சிம்பிளி நம்ம பார்க்குறது 26,000னா இன்றைக்கி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். லாஸ்ட்டாக 26,000 லெவல்ஸ் கிட்ட போயிருக்கு. அப்போ கால் சைடில் இருந்த 26,000 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி மார்க்கெட் கீழே வந்து விழுந்திருக்கு. அதே மாதிரி சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அப்போ புட் சைடில் இருக்க அவுட் ஆஃப் த மணியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அப்போ 25,900 ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கும். மார்க்கெட் எங்கே வந்து இருக்குன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் 25,919. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். எக்ஸாக்ட்லி மார்க்கெட் வந்து நின்னது இன்னியோட ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ அப்போ இன்னியோட ஓப்பனிங் ப்ரைஸை நான் மார்க் பண்ணுறேன். எக்ஸாக்ட்லி மார்க்கெட் நின்னது. அப்போ இந்த ஓப்பனிங் ப்ரைஸோட கான்ஃப்ளூயன்ஸை நான் வந்து நம்மளோட பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் போயிட்டு பாருங்கள். சரி, நெக்ஸ்ட் விஷயத்துக்கு நம்ம போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார் ரெப்ரசன்டேஷனில் உங்களால் பார்க்க முடியும். சிம்பிளாக அந்த இடத்துல நீங்கள் பார்த்ததை இங்கே 26,000 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கீழே வந்து சப்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களால் பார்க்க முடியும். பட் இந்த சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு என்ன சொல்ல போகுதுன்னா, இன்றைக்கி கரண்ட்டாக அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எவ்வளோ கான்ட்ராக்ட் புதுசாக வந்திருக்கு இல்லை குறைஞ்சிருக்குன்றத பார்க்க முடியும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லெவல்ஸ் ஷோ ஆகுது. இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்கான லெவல்ஸை பார்க்கணுன்னா ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 26,000 கால் ஆப்ஷன் வில் ஆக்டிங் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி சப்போர்ட் 25,900 இஸ் ஆக்டிங் ஆஸ் அ சப்போர்ட். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். 26,000 ஹிட் பண்ணிவிட்டு டேரெக்ட்லி 25,900 கிட்ட மார்க்கெட் இறங்கி வந்திருக்கு. இப்படி தான் நீங்கள் வந்து ஆப்ஷன் செயினை இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு லெவல்ஸை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும். 26,000 25,900 இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறையா மெத்தடாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த மெத்தட்ஸை கற்றுக்கணுன்னா நம்மளோட யூடியூப் லைவில் டெய்லியுமே வந்து நம்ம ட்ரேட் பிளான்ஸ் போட்டு காட்டுறோம். ஸோ அங்கே வந்து நீங்கள் டேரெக்ட்லி பார்க்க முடியும். நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ட்ராடே ட்ரேடிங் கோர்ஸை ஃப்ரீயாக பெறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், டெய்லி மார்னிங் 9:45க்கு நம்ம லைவை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு அதில் என்கேஜ்மெண்ட்டும் அதில் நீங்கள் சார்ட் ஷேர் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ அதில் இருந்து ரேண்டமாக 10% சூஸ் பண்ணி ஸோ அந்த 10%க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% கோர்ஸில் ஆஃபரும், அதில் இருக்கிற 1%க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நம்ம கோர்ஸை படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் திஸ் இஸ் ரினால் சைனிங் ஆஃப்.